கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:17-18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்து நமக்கு உண்டாகிய நம்பிக்கை அது மாத்திரமல்ல பரிசுத்தமான சுதந்திரம் என்று சொல்கிறார். அன்றியும் தான் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவர் நடப்பித்த இப்படி பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பினார். அவருடன் நடப்பிட்ட பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா இயேசுநாதர் கல்வாரி சிலுவையிலே முழு உலகத்தின் பாவத்தையும் என் பாவத்தையும் உங்கள் பாவத்தையும் சுமந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமந்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் பாதாளம் சென்றார். பாதாளத்தில் 3 நாள் அவர் வேதனைப்பட்டார். ஆனால் தேவன் 3ஆம் நாளிலே தன்னுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை அவர் மேலே உபயோகித்து பாதாளம் சென்ற ஒருவரும் திரும்பி வர முடியாத பாதாளம் சென்ற இயேசுவை மேலே கொண்டு வந்தார். அதுபோல நீங்க இயேசுவையும் வார்த்தையும் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை உங்க பிரச்சனைக்கு உங்க சூழ்நிலைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விளங்கி பரிசுத்த ஆவியானவர் கொண்டு விளங்கி கொண்டு அதை விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா நின்னீங்கன்னா தேவன் தன் பலத்த சத்துவத்தின் வல்லமையை அந்த ஆற்றலை உபயோகித்து எப்படி பாதாளம் போன இயேசுவை மேலே கொண்டு வந்தாரோ அதுபோல நீங்க பாதாளத்தில் கிடந்தாலும் உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்க வியாதி எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்க தரித்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் மேலே கொண்டு வருவார். அதான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அன்றியும் தான் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தனது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற இடத்தில் காண்பிக்கக்கூடிய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று அறியும்படிக்கு பிரகாசம் மனக்கணு தரணும். இந்த விசுவாசம் இல்லாதனால தான் நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதா இருக்கு. அவன் நீதிமான் ரட்சிப்பு அவருக்குரியது. நீதிமான் பனையை போல செலுத்து கேதுரு போல வளருவான்னு வேதம் சொல்லி இருக்குது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லியிருக்குது. நீதிமானுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லியிருக்குது. நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் சொல்லியிருக்குது. நீதிமான் பிசினித்தல் அவன் வாரி இறைப்பான்னு சொல்லி எத்தனையோ காரியம் சொல்லியிருக்கு நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள். அப்போ அப்படியெல்லாம் இருந்தும் வேதத்தில் வாக்களிக்கப்பட்டிருந்தும் இந்த நீதிமான் இது ரட்சிக்கப்படலை. அது அவர்களுக்குரியது. இப்போ அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அதுக்கு உபாசனால அல்ல, அது பெரிய பிரதிஷ்டை தியாகத்தினால அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பனால ரட்சிப்பு கிடைக்குது. அதுதான் அன்றையும் தான் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பல சத்துவத்தின் வல்லமையின்படியே எப்படி இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது தேவனை விசுவாசித்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புன்னு சொன்னார். தன் ஆவியை தேவங்கையில் ஒப்பு கொடுத்தார். அவர் 3ஆம் நாளிலே தேவன் இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை உபயோகித்து மேலே கொண்டு வந்தார். அதான் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி இல்லையா? ரோமரில் வாசிக்கிறோம் அல்லவா? ரோமர் 6:11 நினைக்கிறேன் சொல்றாரு. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணினால் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்களில் வாசம் பண்ணுகிற தன்னுடைய ஆவியினாலே சாபிக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே பிதாவின் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அப்போ தேவனுடைய மகிமை எப்படி மரித்த கிறிஸ்துவ மேலே கொண்டு வந்துச்சு அதுபோல் உங்கள் வாழ்க்கையே மறிச்சு கிடந்தாலும் உங்கள் குடும்பமே கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த மனதை தேவனுடைய வார்த்தைக்காக மாற்றி மறுரூபம் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சில மேலே வரலாம். அதான் பிரகாசம் மனக்கண் புதிதான ஜீவன் நடந்து கொள்ளும்படிக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். அது என்ன சொல்றாரு? நம்மளை உயிர்ப்பிப்பார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கிறேன் ரோமர் 8:11 வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் பாதாளம் மரித்தோர் எங்கே போனாங்க? பாதாளம் போனாங்க. இயேசு முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து பாதாளம் சென்றார். 3 நாள் பிசாசு அவர் மேலே ஆதிக்கம் செலுத்தியது. 3ஆம் நாள் தேவன் அவருக்கு அவருடைய நீதியை திருப்பி கொடுத்தார். ஆகையினாலே பாதாளங்கள் எல்லாம் அவருடைய நீதி வந்த உடனே பாவி என்ற நிலை மாறி நீதி என்ற நிலை வந்த உடனே என்னோட எல்லா பிசாசுகளும் ஓடியது. உடனே அலேறியது. அவருடைய சாவியை எடுத்துக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்து மேலே வந்து சொன்னார். இப்பொழுது பாதாளத்துக்கு உடைய சாவி திறவுகள் எங்கிட்ட வந்துச்சு சொன்னார். சரி, அதைத்தான் இங்கே என்ன சொல்ல ரோமர் 8:11 இல்லையா? அன்றியும் இயேசுவை மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தன்னுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இயேசு உயிர்த்து மேலே கொண்டது போல உங்களை உயிர்ப்பிப்பார். ஆனால் பிரச்சனை எவ்வளோ பெருசு இல்லை. விசுவாசிக்கிறாயா மகிமையை காண்பா. அநேகர் விசுவாசிக்காம வேற எதெல்லாமோ செய்கிறாங்க. என்னென்ன ஜிகிதக வேலை விட்டு அத்தனையும் செய்கிறாங்க. அப்போ அது என்ன பண்ணுறது? அந்த விசுவாசத்தை எப்படி அபியாசப்படுத்துறது? கர்த்தர் சித்தமாக வருங்காலங்களில் பார்ப்போம். இப்போ ஆகையினாலே பவுல் ஜெபத்தில் பார்த்தோம். சரி, 2 கொரிந்தியர் 5:17 கடந்த நாள் என்ன வாசித்து கொண்டு இருக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. இப்போ தேவனுடைய சொத்தாக மாறிட்டீங்க, நீங்கள் நீதிமானாக மாறிட்டீங்க, நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. இப்போ புது சிருஷ்டி
பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. எது புது சிறுசாச்சு? சரீரம் புதுசா மாறலையே. சரீரம் அதே சரீரம் தான். அது எப்போ மாறும்? ஒரு நாள் கர்த்தர் வருகின்ற பொழுது கன்னிமை நேரத்தில் இமைப்பொழுதுல இந்த சரீரம் மாறும். ஆனால் அது அப்பதான் மாறும், இப்போ மாறாது. ஆனால் இப்போ ஆவி புதுசா இருக்குது. இந்த மனசு இருக்கு பத்தியெல்லாம், இந்த மனசை தான் மாற்றணும். அதைத்தான் திருப்பி வாசித்து கொண்டு இருக்கிறோம். ரோமர் 12:1 சொன்னோம், சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். 12:2 திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் மாறாத பட்சத்தில் ஆசீர்வாதம் பெற முடியாது. அப்போ நமக்கு மனம் மாற முடியாதபடி இந்த மனம் பல தகவல் இருக்குது. உலகத்தால் வந்த தகவல்கள், நம்முடைய பெற்றோர்களால் வந்த தகவல்கள், நம்முடைய அனுபவத்தினால் வந்த தகவல்கள், நாம் கற்றுக்கொண்ட படிப்பினால் வந்த தகவல்கள், பல தகவல்கள் இருக்குது. நல்ல தகவல் தப்பு இல்லை, வேத வசனத்துக்கு புறம்பான சில தகவல்கள் இருக்குது. ஆனால் இந்த தகவல்களை வேத வசனம் ஒன்று சொல்லுது, நம்முடைய தகவல் வேற சொல்லுது. ஆகையினாலே இந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றி மறுரூபம் ஆகணும். ஏற்கனவே ஒரு ரூபம் இருக்குது, இன்னொரு ரூபம் மாறணும். அதனால இதைத்தான் பேச போறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, திருப்பி வாசிக்கிறேன் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, பிரபஞ்சம்னா உலகம், பிரபஞ்சம்னா உலகம், உலகம் மக்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாம அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ உலக மக்கள் சட்டை நீட்டுக்கை சட்டை போட குட்டகை சட்டை போடுறதா? உலக மக்கள் குட்டையார் முடி வச்சா நான் நீட்டு முடி வைக்கிறதா? அல்லது அவங்க நீட்டு முடி வச்சா நாங்கள் குட்டை முடி வைக்கிறதா? அவங்க மீசை வச்சா நான் மீசை எடுக்கிறதா? அது அல்ல. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியான்னா இந்த வெளி தோற்றத்தை பத்தி பேசலைங்க அருமையானவர்களே. உலக மக்கள் அவர்கள் முழுவதும் உலக சிந்தையில, வேத சிந்தை கிடையாது. வசனத்தை பத்தி அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் புது சிருஷ்டி அல்ல, அவர்களுக்கு தேவன் இல்லை. ஆகையினால உலக மக்கள் உலக சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைனா இப்படிதான் டீல் பண்ணணும், ஒரு இதுதான் அப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் செய்யணும். வசனத்தின் அடிப்படையில் இல்லை, வேற உலக பிரகாரமான அடிப்படையில். ஒரு உதாரணமா ஒருத்தர் கடன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கடன் ஆகி போச்சு, பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணி ஏதாவது உள்ள ஒன்று ஊற விட்டு ஓடி, எத்தனை பேர் தெரியும் எனக்கு ஊற விட்டு ஓடி போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன பண்றான்? தூக்கு போட்டு சாவுறான். அதான் உலக மக்கள். நீங்க அப்படி இல்லை, மனதை மாற்றுங்கள். பிரபஞ்சத்துக்கு ஒத்த, உலக மக்களுக்கு ஒத்ததான அவங்களுக்கு ஒத்த வேஷம்னா அவங்களுக்கு ஒத்த செயல்பாடு செய்யாமல், அவங்களுக்கு ஒத்த நடக்காமல் வேத வசனத்தை கொண்டு உங்கள் மனதை மாற்றுங்கள். வேதவசனம் என்ன சொல்றது? பிரச்சனையா? வேதவசனம் என்ன சொல்றது? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. உலக மக்கள் என்ன சொல்ல? பிரச்சனையா? அவ்வளவுதான், வேற வழி இல்லை, ஒன்று ஊற விட்டு ஓடு, இல்லை தூக்கு போட்டு சாவு. இதான் உலக மக்கள். நாம என்ன பண்ணணும்? நம்முடைய மனதை வார்த்தையை கொண்டு மாற்றுகிறோம். இல்லை, எனக்கு ஒரு தேவன் உண்டு, இந்த கஷ்டத்தை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், ஆகையினால கர்த்தரை துதிக்க வேண்டும். பிறகு அதான் இங்க சொல்றாரு, மனதை மாற்றுங்கள். தோற்றத்தை மாத்துறதில்ல, உடைய மாத்துறதில்ல, சடைய மாத்துறதில்ல, இது ஏதோ நகையும் அதையும் மாத்துறதில்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, வேத வசனத்தை கொண்டு உங்களுடைய மனதை மாற்றுங்கள். அதான் சொல்றாரு. தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ண சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? இது எது சரி? அப்போ நாம் இந்த சூழ்நிலையை என்ன பண்ணணும்? உதாரணமா பிள்ளைகள் சரியில்லைன்னு வச்சுக்காங்க, பிள்ளை ரொம்ப கொலைப்படி பண்றான். உடனே என்ன பண்றான்? உலக மனுஷன் என்ன பண்றான்? ஒன்று ஏதாவது ஒன்று செய்யறான். இல்லைன்னா ஒரு தகப்பன் எனக்கு தெரியும், போலீஸில் போய் காசை கொடுத்து பிள்ளையை ஜெயிலில் போட சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு தெரியும், என் பிள்ளை ரொம்ப மோசம் பண்றான், ரொம்ப அட்டுழியம் பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு போடுங்கன்னு சொல்லி அவங்க சரி போலீஸ்காரருக்கு காசை கொடுத்து கொஞ்சம் போட சொன்னான். அப்போ உலக மக்கள் நாம என்ன சொல்றோம்? அந்த மாதிரி அல்ல. பிரச்சனை ஓவரானா அந்த மாதிரி அல்ல. வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென் என்று இருக்குது. ஏன்னா என் பாவத்தை சாபத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டார். ஆக நான் என்ன, என் பிள்ளை வேதவசனம் பிள்ளையை குறித்து என்ன சொல்லுது? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலியுமுறை கன்றுகளை போல இருப்பார்கள். இப்போ என் மனசு என்ன சொல்லுது? நான் அந்த உலக மக்களை போல பிள்ளைகள் பண்ற அட்டுழியத்தில், தப்பான காரியத்தில் என் மனசை நான் வேற விதமாக குழப்பறது இல்லை. வேத வசனத்தை எடுத்து மனதில் வைக்கிறேன். என் மனதில் 1000 எண்ணங்கள் வருது, பிள்ளைகளை குறித்து 1000 எண்ணங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான நெருக்கங்கள். ஐயோ என் பையன் சரியில்லையே, பொண்ணு சரியில்லையே, அது சரியில்லை, இது சரியில்லை. இன்னும் வேத வசனத்தை கொண்டு பிரபஞ்சத்தை போல செய்யறது இல்ல, வசனத்தை கொண்டு என் மனதை மாற்றுகிறேன். என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எழுதப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் எழுதுகிறபடியா ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளியாது என்று சொன்னீரே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு என் மணவாளனா இருக்கிறபடியாலே, நான் அவருடைய மணவாட்டியா இருக்கிறபடினாலே வாக்குத்தத்தம் எனக்குரியது, ஆசீர்வாதம் எனக்குரிய. ஆகையினால ஆண்டவரே மனதை மாற்றுகிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதுல உறுதியா நின்னுட்டீங்கன்னா, ஏசாயா 22 சொல்றது போல உண்மை உறுதியாக பற்றி கொண்டு மனதை உடையவன். மனதுல தான் பிரச்சனை. எல்லா குழப்பத்துக்கு காரணம் மனது தான். பிசாசு மனதை தான் கெடுக்கிறானா. வேதம் தான் சொல்லுது. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு மனதை கெடுத்துட்டான், அவரால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. மனதை கெடுத்துட்டான். சூனியம் வச்சுட்டான்னு சொல்லிட்டான்னா அவன் உலக மக்கள் ஐயோ சூனியம் அழிஞ்சிடுவான். கிடையாது.
அவன் மனசை எப்படி மாத்தணும்? சூனியம் வச்சுட்டா பரவாயில்ல, பிசாசு பிசாசுன்னா பிசாசு கொண்டு ஏவல் பண்றான். பிசாசு ஒரு பங்கு தான், 2 பங்கு தேவதூதர் இருக்கிறாங்க, தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ பிசாசு என்னை தாக்க வந்தா தேவன் எனக்காக கிரியை செய்வார். எனக்கு வரக்கூடிய அழிவை விட எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சூனியம் வச்சுட்டாங்களாமே, ஓ கத்தாவே ரொம்ப சந்தோஷம், ஏராளமான எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஏன்னா 2 பங்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. பிசாசு ஒண்ணுமே இல்லை, மனசை மாத்திட்டீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அதை விட்டுட்டு ஐயோ சூனியம் வச்சுட்டாங்களா, ஐயோ போச்சா, அவுட். நம்புறீங்களா? அதான் இங்க சொல்றாரு. அப்போ ஆவி புது சிருஷ்டியாக இருக்கிறது. இந்த மனம் தான் ஏற்கனவே பல தகவலை நிறைஞ்சு கிடக்குது. இந்த தகவல்களை எரஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டருக்கு அழிச்சிட்டு வேறொரு தகவலை மனதில் வைக்க வேண்டும். அப்படிதான் மனதை மாத்துறது. ஏன்னா உங்களுடைய குறித்த நோக்கம் என்ன? பாலும் தேனும் ஓடுறது உங்களுக்கு தேவை சித்தம், வனாந்திரம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா அதை மனதில் வைக்கணும். எத்தாவே என்னை பாலும் தேனும் ஓடுற வாழ்க்கை என் வாழ்க்கையில் அப்படியா அதை சிந்திக்கணும், அதை யோசிக்கணும், அதற்காக துதிக்கணும், அதுக்காக பிரயாசப்படணும், அதோட தேவனோட ஒத்து போகணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும். அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு நீங்கள் சிறப்பாக வாழணும், உங்க குடும்பம் நல்லா வாழணும். அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். சத்தியத்தை சரியான விதத்தில் போதிக்கும்படியாக பிரயாசப்பட வேண்டும். ஆகையினாலே ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா நீங்கள் ஊழியக்காரர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, நீங்கள் பார்ப்போம். இந்த மனம் மாத்திரத்தை குறித்து தான் பேச போறோம். நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ண சித்தம் என்ன? வேதவசனம் சொல்ற சித்தம். தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அதான் தேவ சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சுகமா இருக்கணும் தேவனுடைய சித்தம், நீங்க ஐஸ்வர்யமா இருக்கணும் தேவ சித்தம், உங்களுக்கு நல்ல வீடு இருக்குங்கிற தேவ சித்தம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ நிரப்பாத விபாகம் 6ஆம் அதிகாரத்தில் இல்லையா அப்படி சொன்னார் இல்லையா? நீ நிரப்பாத. பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு தேவ சித்தம். அது என்ன சொல்றாரு பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகள் நிரம்பிய வீடுகளும், நீ வெட்டாத வெட்டப்பட்ட துறவுகளும், நீ நடாத திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் உனக்கு தருவேன். இது ஆண்டவர் சொல்லாரு. அப்படியானா நான் செய்வேங்கிறார். அது தேவ சித்தம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா நிற்கணும். அது சித்தம். அப்ப நீங்க கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது அது எல்லாம் கிடைக்கும் இல்லையா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 6:11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகள் நிரம்பி வீடுகளையும். வீடு கர்த்தர் பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அது இலவசமா வருகிறதாம் இல்லையா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் வாசிச்சோம் அல்லவா? எங்களால் சில்வாவினால் தீமோத்திலும் பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனை இயேசு கிறிஸ்து ஆம் என்று அல்ல என்று இராமல் ஆம் என்றே இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்று இருக்குது. ஆகையினால ஆம் என்று இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. நீ செஞ்சா உனக்கு கண்டிஷன், செஞ்சா உனக்கு உண்டு, வாழ்ந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. நீங்க நேர் சொல்றாங்க வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில் நிபந்தனை இருக்கு, அதை அப்படி செய்யுங்கிறாங்க. அப்போ ஒன்றும் கிடைக்காது. கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு குழப்பமாயி போச்சு, மனம் மாறல. வேதவசனம் என்ன சொல்றது? வாக்குத்தத்தங்கள் என் செயலின் அடிப்படையில் இல்லை, இயேசு செஞ்ச தியாகத்தின் அடிப்படையில் எனக்கு வருகிறது. ஒரே ஒரு நிபந்தனை, இயேசுவை ஆண்டவர் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். வேற கண்டகன நிபந்தனை இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, ஏராளமான நிபந்தனை. சரி இருக்கட்டும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீ உபாகமம் 6:11. மனசை மாத்தணும். இந்த மனம் மாறுதான் வாழ்க்கையே. நீ நிரப்பாத சகல நல்ல வசூல் நிரம்பி வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். நிறைய வீடு இருந்தா ஒரு வீடு வீழித்து கொடுக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வீடுகள்னா ஒரு ஊழல் கத்தரை நாம் மையப்பட செய்யலாம் இல்லையா? அப்போ தேவன் நீங்க கத்தருக்குன்னு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பிரதிபலன் உண்டு இல்லையா? சிறுகு விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருகா இருப்பான். நீங்க விதைக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மகதேவ சமயம் சொல்லும்போது அவர் கொடிய தரித்திரமா மிகுந்த உத்திரமா, ஆனா கொடுத்தார்கள். கொடிய தரித்திரம் மிகுந்த உத்திரம். ஏன் கொடிய தரித்திரம்? பிசாசு கொண்டு வந்துட்டான். மிகுந்த உத்திரத்தை பிசாசு கொண்டு வரான். இதை மாத்துறதுக்கு வசன அறிவு இருந்துச்சு. என்ன? நான் இப்போ இந்த தரித்திரத்தை மாத்த போறேன். எப்படி? விதைச்சா அறுக்கலாம். விதைப்பது 1, அறுப்பது 100. விதைப்பது 1, அறுப்பது 100. ஒரு நெல்லை விதைச்சிட்டு ஒரு நெல்லை அறுக்கிறது இல்லை. ஒரு நெல்லை விதைக்கிறேன், 100 நெல்லை அறுக்கிறேன். நான் விதைக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ விதைக்க ரெடியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் காப்புங்க, பணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் கையில் வச்சுக்கோங்க. இல்லை எடுக்க எவ்வளவு பணம் விதைக்க போறோம் வச்சுக்கோங்க. கத்தாவே, நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியா நான் விதைக்க போகிறேன். ஆண்டவரே, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான்னு சொன்னபடினாலே இயேசுவின் நாமத்தில் நான் விதைப்பேன். நான் ஊழியங்களுக்கு விதைப்பேன், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு விதைப்பேன். தேவனை நான் விதைக்க போகிறேன். என் விதையை ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஆமென். அருமையானவர்களே, நீங்க தீர்மானிச்சு விதையை விதைங்க. நிச்சயமா எதிர்பார்ப்போடு விதைங்க, நல்ல இடங்களுக்கு விதைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நீ நிரப்பாத சகல வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்ட துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதுனா.
நீ எப்படி இருக்கணுமா? சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது. உபவாசம் போட்டு பட்டினி கிடக்கிறது இல்லை. நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்போது. நீங்க சாப்பிட்றதுலதான் சந்தோஷங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும் சொல்லிட்டு நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்படப்படி கர்த்தரை மறவாதபடி அப்போ கர்த்தர் அதை செய்கிறார். அடிமையா இருக்கும்போது இல்லை, வீடுகள் இல்லை, அடிமைத்தனம் பிரச்சனை. இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அடிமைத்தனையா? அதான் நீதிமான் ரட்சிக்கப்படுது அருதா இருக்கு. விளங்கல. அவன் நீதிமான். அவன் வீடுகளை அவர் சொந்தமாக்கணும். ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதம் அவனுக்குரியது. அவன் சார்ந்த குணமுள்ள பாக்கியவான். பூமியை சொந்தமாக்கணும். இயேசு சொல்லி இருக்கிறார். வேத வசனம் முழுவதும் பூமியை சுதந்திரிப்பான், உலகத்தை சுதந்திரிப்பான். எல்லாம் பார்க்க போறோம் முன்னால. எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும். வீடுகள், வாசல்கள், தோட்டங்கள், துறவுகள், கார்கள், பங்களாக்கள். ஒரு காரில் போதும் இல்லை. அந்த போதுங்கிற புத்தியை மாற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதுங்கிற மனது வேற. நான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். போதும்னா என்ன? கல்யாண வீட்டில் போட்டு இலை போடுறதுக்கு முன்னாலே போதும் ஆண்டவரே இலையை போட்டு முதல்ல என்னன்னு நல்லா சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போதும். சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே கூட்டு வைக்கிறதுக்குள்ள குழம்பு வைக்கக்குள்ள போதுன்னு இலையை மறைச்சிட்டு என்ன அர்த்தம்? ஆகினால குடும்ப தேவைகள், உன் பிள்ளைகளுக்கு நல்ல மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வைக்கிறான். கட்டாத வீடுகள், நட்டாத தோட்டங்கள், துறவுகள், கார்கள், வீடுகள், வசதிகள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு இப்போ எனக்கு போதும். இன்னும் கர்த்தருக்காக நான் செய்ய போறேன், சுதந்திரிக்க போறேன். நான் கர்த்தருக்காக என்ன சம்பாதிக்க போறேன். என் பணத்தை கொண்டு ராஜ்யத்தை கட்ட போறேன். என் குடும்ப தேவையான கொடுத்துட்டார் ஆண்டவர். இன்னும் தேவோட ராஜ்யத்தை கொடுக்க போறேன். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன், இடைப்பையன் இல்லையா, அவன் தாவீது. அவன் என்ன தெரியும், என்ன வேணும் இருக்குது. அவன் பாருங்க கத்தோலிக்கா பின்னால் கொடுக்குறான். எத்தனையோ டன் டன்னாக பொன் வெங்கலத்தை கொடுக்குறான். எத்தனையோ தாளந்துகள், ஆயிரம் கோடான கோடி அவன் தங்கத்தை கொடுக்குறான் இல்லையா. அவன் ஆடை வச்சுட்டு போதும் ஆண்டவர் என்ன எங்க இருக்கிறது? தேவோட ராஜ்யம் கட்டுவதற்கு உங்களுடைய பணம் தேவை, ஆசீர்வாதங்க, ஐஸ்வர்யம் தேவை. அருமையானவர்களே, அதான் இங்க சொல்றாரு. இந்த விசுவாச போதனையிலே கர்த்தர் நம்பர் செழிக்கணும், எல்லா விதத்திலையும் செழிக்கணும். தரித்திரமாக தேவ சித்தம் இல்லை. அது தேவநாமம். மனசை மாற்றணும். இன்னைக்கு தரித்திரத்தில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அரவணைச்சிட்டு இருக்கிறாங்க. தரித்திரம் தரித்திரம். கர்த்தருக்கு பாடு, ரத்தம் சிந்தணும். எதுக்கு ரத்தம் சிந்தணும்? அவர் ரத்தம் சிந்தி நீங்க ரத்தம் சிந்தணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சொல்றா உபத்திரப்பட்ட, தாவீது சொல்றான் நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆகையினால பிரமாணத்தை கத்துக்கிட்டேன். உபத்திரப்பட்டா கத்துக்கிடணும். நெருப்பு சுடுன்னு நெருப்புல கை வச்சா கத்துக்கிடணும். அருமையான தேவனுடைய ஜனமே அதல்ல, வேத வசனத்தை வச்சு கத்துக்கிடணும். அதான் மனசை மாத்தணும். நினைச்சுக்கிட்டான். அப்போ உபத்திரம் வந்துச்சு, பிசாசு கொண்டு வந்தான். அந்த உபத்திரவத்துல கர்த்தரை கூப்பிட்ட போது கர்த்தர் அற்புதம் பண்ணினார். உபத்திரத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை மூலமா தான் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக. ஆனால் தாவீது பல தவறான பல காரியங்களை சொன்னான். அவன் சொன்னதே அர்த்தம் வேற. அவன் சொல்றான் நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய வசதி வழியில கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னால சொல்றான் நான் உபத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னால வழி தப்பி நடந்தேன். அவன் உபத்திரம் ஏன் வந்துச்சு? வழி தப்பி நடந்தானா. சங்கீதக்காரன் அதான் சொல்றான், வழி தப்பி நடந்தேன், தாறுமாறா நடந்தேன். அப்ப பாவம், பாவங்கிறதுல உபத்திரம் வருது இல்லைங்களா. பாவம் செய்யும்போது இங்க பாவம் நடக்குது, உபத்திரம் வேற இடத்துல வருது. இங்க தப்பு பண்றான், வேற இடத்துல வருது. ஏன்னா பாவம் மரணங்கிறது ஒரு பிரமாணம், அது ஏங்குகிறது. அதனால யாரை சொல்லியும் குறை சொல்ல முடியாது. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இல்லை. பாவம் மரணங்கிறது ஒரு பிரமாணம், ஏங்குகிறது, உபத்திரம் வருகிறது. ஆனால் உபத்திரத்திலையும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், விடுதலை ஆக்குறார். ஏன்னா அவர் தான் சொன்னார் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கையில் பாருங்க, என் இருதயத்தில் சங்கீதம் 68 நினைக்கிற சொல்லாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். இதான் பழைய உடன்படிக்கை நிலை. புதிய உடன்படிக்கையில இயேசு அக்கிரமக்காரனை தேடி வந்தார். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக்குவாங்க. தான் மனசை மாற்றணும். யூதர்கள் அந்த நியாயப்பிரமாண அந்த உபதேசங்கள் அந்த வசனங்களை தவறாய் விளங்கி அதுல மனதை உறுதியா பிடிச்சிருந்தாங்க. இயேசு வந்த பிறகு அவர் மனசை மாற்றணும்னார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னாங்க அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆனா புதிய உடம்பு அப்படி இல்லை. நீ எந்த அக்கிரம சிந்தனா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரிதான், இயேசு கிட்ட வந்தா உனக்கு ஏன்னா அக்கிரமத்தினால அழிஞ்சு கொண்டிருக்கிறா. உன் குடும்பத்துல வந்து அழிவு அக்கிரமம், குடும்பத்துல வந்து பிரச்சனை காரணம் அக்கிரமம், பலவிதமான தொன்பு காரணம் அக்கிரமத்தை இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கிரமம் தானே, ஐயோ உனக்கு கண்டம் பண்ண வேண்டாம், நான் அக்கிரமம் சிந்திட்டேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. இல்லைங்க, நீங்க ஒன்னும் கவலை பண்ண வேண்டாம். உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ள தீர்க்க வேண்டாம், உங்களை நீங்களே மட்டமா நினைக்க வேண்டாம். பரவாயில்ல, எந்த அக்கிரமம் இருக்கட்டும், இந்த சிந்தையை விடவே முடியல, விட்டு பரவாயில்ல, வாங்க அக்கிரமத்தோடு வாங்க, அக்கிரம சிந்தையோடு வாங்க, கேடுகட்ட சிந்தையோடு வாங்க, இயேசுகிட்ட வாங்க, இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, கர்த்தாவே நான் அக்கிரம சிந்தைக்காரன் எனக்குள்ள வரும்போது இயேசு உடனே உங்களை ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்குள்ள அப்படி வல்லமையை தந்து, அப்படி அபிஷேகத்தை தந்து, கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பின ஒரு ஆவி, அந்த ஆவியான உங்களுக்குள்ள அனுப்பி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். எப்படிப்பட்ட அக்கிரமக்காரனையும் தேடி வந்தார், எப்படிப்பட்ட பாவியை நேசிக்கிறார், எப்படிப்பட்ட துரோகியை நேசிக்கிறார். கர்த்தர்தாமே அதான் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனா பழைய உடன்படிக்கை அப்படி கிடையாது. அக்கிரமம் ஏசியா சொல்றாரு இல்லையா, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் உங்கள் அக்கிரமங்களே பிரிவு உண்டாக்குச்சு. அதான் பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை வாசிக்கிற வரைக்கும் முக்காடு இருந்துச்சான்.
அது விளங்கல. ஒரு முக்காடு போட்டு மூடியாச்சு. சத்தியம் விளங்கல, தேவனை பத்தி விளங்கல, தேவன் யாருன்னு விளங்கல இல்லையா? தாவீது கூட சொன்னான் இல்லையா, என் பட்டயத்தை அப்படி பண்ணிட்டாரு, என்ன தோற்கடிக்க வச்சுட்டாரு, என்ன மோசமாக்கிட்டாரு. அதை செஞ்சாரா? பேய் பண்ணது தேவன் பண்றான்னு சொல்றாரு. எரேமியாவும் அதை தான் சொன்னார். ஆனாலும் என்று எலும்பு அப்படி பண்ணீர் இப்படி பண்ணீர். எரேமியா அப்படித்தான். இதை விட ரொம்ப சூப்பர் யாரு? அருமையா நம்ம நண்பர் யோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் சகோதரே இறங்குங்கள், கர்த்தருகை என் மேல வந்து விட்டது, இறங்குங்கள் இறங்குங்கள் என்ன அலறான். என்னம்மா? அவர் உடம்பெல்லாம் வியாதியை கொடுத்தது கர்த்தர் அப்படிங்கிறான், பேய் கொடுத்தது கர்த்தர் கொடுத்ததுங்கிறான். அப்போ வேதத்தை இருக்கிறதுனால பரிசுத்தாவி உதவியை கொண்டு வேதத்தை நிதானமா படிக்கணும். நான் போதிக்கிறனால எடுக்கக்கூடாது. சரியா தவறா ஆவியானவர் எனக்கு சொல்லும். இந்த ஆள் போதிப்பது சரியா தப்பா? கர்த்தாவே சரி என்றால் எஸ்ன்னு சொல்லும். ஒரு சிக்னல் கிடைக்கும். எஸ் எஸ் எஸ், கர்த்தர் நல்லவர், என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆகையினாலே அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை மாற்ற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே அப்போ பிரபஞ்சத்துக்குள்ள நிவேசம் என்னன்னா, அநேகர் நாங்கள் நினைச்சிட்டு ஒரு காலத்து இதை பார்த்துட்டு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உடனே மீசை எடுத்துட்டேன். எல்லாரும் மீசை வச்சு மீசை எடுத்து தோண்டு முடிய வச்சுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு அதான் நினைச்சிட்டேன். நான் அப்படிதான் இருக்கணும் கிடையாது. இதான் இந்த வசனம் அப்படிதான் நினைச்சிட்டேன். அதான் சொன்னேன் இல்லையா, பவுல் சொன்னார் இல்லையா, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல யோசித்தேன், குழந்தைய போல சிந்திச்சேன். ஆனால் தேவான்ட்டு நெருங்கி ஜெபம் பண்ண இதை விளங்கும் போது அது அல்ல. நான் நல்லா உடுத்தினா தேவனுக்கு பெருமை. என் ஆண்டு என்ன சொன்னாரு? ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா என்ன பண்றாராம்? அதை போட்டுறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, 6:26 கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கலீங்கள் விஷயத்தில் அல்லவா. இதை வச்சுக்கிட்டு சில வேலை வெட்டி செய்யறது இல்லை. நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்றேன், வேலை வெட்டி செய்யறது இல்லை. ஏன்னா அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து அதான் சொன்னாரு. இது அதாவது வசனம் அப்படியே சொல்லுது. பவுல் அழகா சொல்றாரு, வேலை செய்ய மனசுலாம் சோறு தின்னக்கூடாதான். பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிச்சு பாருங்க. அவன் சொல்றான், எபேசபை மூப்பரை கூப்பிட்டு, நான் 3 வருஷம் ஊழியம் பண்ணேன், யாட்டி இலவசமா சாப்பிடலையா, நான் வேலை பார்த்து சாப்பிட்டேங்கிறார். அவர் வேலை பார்த்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனே, நீங்க ஊழியக்காரங்க, கர்த்தருடைய ஊழியம் செய்யறவங்க, உங்க பணத்துக்கு வேலை செய்யுங்க, குறைச்சல் கொடுக்கறதுக்கு தான் நலமான வேலை செய்யுங்க. கர்த்தர் உங்களோட செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன சொல்றாரு? அப்ப விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் மனசை மாத்தணும். என்ன மனசை மாத்தணும்? அதாவது ஆகாயத்து பறவைகளுக்கு விதைக்கவும் தெரியாது, அறுக்கவும் தெரியாது, சேர்த்து வைக்கவும் தெரியாது. அந்த ஞானம் இல்லை. உனக்கு விதைக்கவும் தெரியும், அறுக்கவும் தெரியும், சேர்த்து வைக்கவும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்பட்டு இருக்கேங்கிறார். கவலைப்படுறதை பத்தி பேசுறாரு. சும்மா டயத்தை உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிற, போ இயேசு நாமத்தில் வெளியே கிளம்பு, நல்ல இடத்துல முயற்சி எடு, நிச்சயமா வேலை கிடைக்கும். ஏன்னா உனக்கு விதைக்கவும் தெரியும், உனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், தேவன் உனக்குள்ள இருக்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்க செய்யற ஆண்டவர். உனக்கு அந்த அறிவு, ஆகாயத்து பறவைக்கு அந்த அறிவு இல்லை. அது விதைக்கவும் தெரியாது, அறுக்கவும் தெரியாது, சேர்த்து வைக்க தெரியாது. உங்களுக்கு விதைக்கவும் தெரியும், அறுக்கவும் தெரியும், சேர்த்து வைக்கவும் முடியும். பேங்க்ல சேர்த்து வைக்கணுங்க. கர்த்தர் நாமம் அருமையான தேவனுடைய ஜனமே. அப்படியானால் நான் ஆவி புது சிருஷ்டியாக இருக்கிறது. உங்களுடைய ஆத்மா, அதாவது மனதை தேவனுடைய வார்த்தை கொண்டு மனம் மாற வேண்டும். நீங்கள் முயற்சி எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயம் தடைகள் வரும், இயேசுவின் நாம தடைகளை மேற்கொள்ளுங்க. பிரச்சனைகள் வரும், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுங்க. துன்பங்கள் வரலாம், இல்ல இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிப்பேன். வனாந்திர பாதையில் மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் முடிவு எங்க? பாலும் தேனும் ஓடுற வாழ்க்கை. என் வாழ்க்கை தொழில் பிராஸ்பரா இருக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி தான் எனக்குரியது. ஆனால் அந்த அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் மனதை மாற்றுங்கள். அருமையான வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நான் தொடர்ந்து நாம் பார்ப்போம் மனதை மாற்றுவதை குறித்து. நான் இப்பொழுது ஜெபிப்போமா? இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே, உம்மை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என் உள்ளத்தில் வரும்படியாக உம்மை அழைக்கிறேன். என் பாவத்தை மன்னித்து எனக்குள்ள பாரும். இயேசுவே, உம்மை என் ஆண்டவர் என்றும் சொல்லுங்க, இரட்சகர் என்றும் நான் அறிக்கையிடுகிறேன். இந்த நாளிலும் நீரே என் ஆண்டவர். பிதாவை எனக்குள்ள வந்ததுக்காய், உம்முடைய குமாரன் இயேசுவை தந்ததுக்காய் நன்றி. எனக்குள்ள வாசம் பண்ணுறபடியால் நன்றி. உம்முடைய வசனத்தின்படி நான் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டபடியால் நன்றி ஆண்டவரே. இன்னும் வேத வசனத்தை கொண்டு நான் இப்போது புது சிருஷ்டியாக மாறியிருக்கிறேன். இன்னும் வேத வசனத்தை கொண்டு மனதை மறுரூபமாக்கி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும், செல்வத்தையும், செழிப்பையும், வெற்றியும், விருத்தியும் பெற்று நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் என் தேசமும் நன்றாயிருக்க இன்னும் நான் வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். பிரகாச வணக்கங்களை தாரும் ஆண்டவரையும் தந்ததுக்காக உமக்கு நன்றி. எனக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். அருமையானவர்களே, வியாதி உள்ளவர்களுக்காக நான் செபிக்க போகிறேன். வியாதி இருக்குமானால் உங்கள் அந்த வியாதி மேல் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது நான் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமை வருவது போல கற்பனை பண்ணுங்க.
ஒரு ஆண்டுடைய சக்தி உங்க மேல போல மனக்கண்ணில் கற்பனை பண்ணுங்க. அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கும் போதே இயேசு நாமத்தில் நான் பேசுகின்ற பொழுது அப்படியாக உங்கள் இருதயத்தை அப்படியாக திறந்து கொடுங்கள். ஒரு கடவுளுடைய வல்லமை அப்படி இறங்குவது போல கற்பனை பண்ணுங்க. அந்த வியாதி உள்ள இடத்துல போய் சுகமாக்குறது போல கற்பனை பண்ணுங்க. சுகமானது போல எண்ணுங்க. இப்போது அற்புதம். ஏன்னா நீங்க தான் ஜெபிக்கிறீங்க. இந்த ஜெபம் உங்க ஜெபம் தான். ஒரு மாடல் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர் தலைமையில கை வைத்துக் கொள்ளுங்க. உங்க தலைமையில் நீங்களே கை வைங்க. நான் போய் ஜெபிக்கட்டும். பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இது தலைமையில் கை வைத்துக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல வியாதியை சுமந்து தீர்த்து விட்டீர். எங்களுக்காக உங்களுடைய சரீரம் பிற்கப்பட்டது, எங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகையினாலே வியாதி என்ற சாபம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தலைமையில் கை வைத்துகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக, எல்லா இதய கோளாறுகளும் மறைந்து போவதாக, எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போவதாக, எல்லா விதமான உடல் வலிகளும் நீங்குவதாக. இந்த வகை இந்த மக்களை சூழ்ந்திருக்கிற எல்லா இருளும் அந்தகாரமும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்குவதாக. இந்த நிமிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாவதாக. தேவனே, அவருடைய வாழ்க்கையில் சுகம் இறங்குவதாக. அவர் சரீரத்துக்குள் சுகம் இறங்குவதாக. எந்தெந்த இடத்துல சுகவீனங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். எல்லா வலிகளும் மறைந்து போகட்டும், எல்லா வேதனைகளும் மறைந்து போகட்டும். பிதாவே, இதுபடி பிள்ளைகள் அல்லவா, இவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள் அல்லவா. சுகம் இவர்களுக்குரியது, ஆசீர்வாதம் இவர்களுக்குரியது, நன்மை இவர்களுக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வாதம் இறங்குவதாக, சுகம் இறங்குவதாக, நன்மை இறங்குவதாக. தேவனின் இவருக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். இவருக்குள்ள இருக்கிற வல்லமை, இவர்களோடு கூட தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. இப்பொழுதே இந்த வினாடியிலே இந்த மக்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாக இறங்குவதாக. தரித்திரங்கள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, கடலிலிருந்து மக்கள் விடுதலை அடைவார்களாக. ஆசீர்வதிக்கிறேன். வசனத்தை விளங்கி, வசனத்தை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பிரகாச மனக்கண் வருவதாக. என் கர்த்தராகிய இயேசுவின் தேவனே, மகிமையின் பிதாவே, உம்முடைய வார்த்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதான தெளிவு, ஞானம், விருத்தி இவருக்கு பிரகாச மனக்கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய ஜனங்களுக்கு உண்டாவதாக, உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன், விடுவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. நாளை நாம் சந்திப்போம்.